ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கார்டனை உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க. இன்னைக்கு யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா தினமல்லிங்க. இது அப்படியே பந்தல் போட்டு விட்டு நிறைய வளர்ந்துருச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை முல்லையும் இருக்குதுங்க. இதில் இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து பந்தல் போட்டு விட்டுங்க. இப்படி கொடி பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு வந்து கார்டன் வந்து புல்லுங்கெல்லாம் நிறைய ஏறிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டு கொடிங்களை கட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்தாங்க. அதான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேங்க. கார்டனையும் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்க. பண்ணாதான் பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளால அறுவடை பண்ண முடியுங்க. இந்த நித்தியமல்லி செடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 வருஷமா தொடர்ந்து வச்சுட்டு வரேங்க. எனக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்குங்க. சாமி ரூமுக்காக இருக்கட்டும், வாசனைக்காக இருக்கட்டும், இது நல்ல ஒரு ஃப்ளேவருங்க இந்த பூ. அதனால எனக்கு இந்த பூனா அவ்வளோ பிடிக்குங்க. பீக்குங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அறுவடை பண்ணிட்டுங்க. ஒரு ஷார்ட்ஸ் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். இப்போ பாருங்க, மறுபடியும் பிஞ்சு பூ பிஞ்சு வருது பாருங்க. அதாவது தினமல்லியோட ஒரே போட்டிங்க, என்னாலையும் ஏற முடியும் அப்படின்ட்டு ஏறி போது பாருங்க மேலே வரைக்கும். பேக்கில் வச்சுங்கிற கொடி கம்பேர் பண்ணும்போது தரையில் வச்சுங்கிற கொடி பார்த்தீங்கன்னா சத்து கம்மியாக தெரியுதுங்க எனக்கு. ஏன்னா பேக்கில் வச்சுங்கிற கொடி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தாக, நல்லா காய் நல்லா பெருசாக வச்சுருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக வருதுங்க. இப்படி வளைச்சி விட்டுடலாங்க. அப்போ தான் அப்படியே கொஞ்சம் இப்படி வளைஞ்சி பந்தலுக்கு வருங்க. இல்லைன்னா மேலே மேலே போயிடுங்க எல்லாம். பாருங்க அப்படியே எல்லாம் வீட்டுக்கு உள்ளே போயிடும் போலக்குதுங்க விட்டா. இல்லைன்னா வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கத்திரி எடுத்து கொனையை கட் பண்ணி விட்டுடலாங்க. கொனையை கட் பண்ணிட்டோம்னா அப்படியே சட்டை சட்டையாக பிரியுங்க. இந்த மாதிரி கொடையை கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கொடி போகாதுங்க. நல்லா அடர்த்தியாக செடி வருங்க. பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சி விட்டுருங்க. பொடலங்காய் பாருங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பொடலங்காவும் பாருங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா அதில் ஏற்றி விட்டுடுங்க. பாருங்க இங்கே வந்து உருக்கி நிற்கிது பாருங்க. இதை நம்ம பார்க்காத விட்டுட்டோம்னா காய் வைக்காதுங்க. அதுதாங்க செடி வந்து நம்ம கவனிக்கணுங்க. அப்போ தான் அது என்ன பண்ணுதுன்னே தெரியுங்க. அப்படியே சுருண்டு போய் இருக்குது பாருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் செடி பாருங்க முளைச்சி வருது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து பூரா புல்லுலாம் க்ளீன் பண்ணுறோங்க. நிறைய புல்லு ஏறிடுச்சுங்க. க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொத்தி விட்ற போவாங்க. ரோஸ் செடினா இது சரியான ரோஸுங்க. அப்படியே விட்டுட்டே இருக்குதுங்க. இப்போதாங்க பறிச்ச ரோஸை பறித்து என்னுடைய தலையில் வச்சுட்டேங்க. பாருங்க சிகப்பு மருதாணி பாருங்க, இது விதை போட்டு அழகாக முளைச்சி நான் பிடிங்கி நட்ட செடிங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. நான் இன்னும் இதில் வந்து மருதாணி பறித்து நான் இன்னும் வைக்கலைங்க. வைக்கணுங்க ஒரு நாள். இந்த மருதாணி வந்து எப்படி சிவக்குதுன்னு பார்க்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச செடிங்க. பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குத்து மல்லி பாருங்க. இந்த மாதிரி மல்லிப்பூ வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டையை இப்படி கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரும்பு நிறைய வருங்க. பூ எல்லாம் பறிக்கும் போதே அந்த சட்டையாடே பறிச்சிருங்கண்ணா. அந்த மாதிரி பறிச்சாலும் உங்களுக்கு ஒரே வேலையாக போயிடுங்க. இது நான் வந்து என்ன பண்ணுறது, கவனிக்காத விட்டுறதுனால பூ மலர்ந்து மலர்ந்து வேஸ்ட் ஆகிடுதுங்க. பாருங்க இது வந்து 3 அடுக்குங்க மல்லிப்பூவு. பாருங்க சூப்பராக மலர்ந்துருக்குது பாருங்க. பெரிய பூவாக வருங்க. இப்போ சீசன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பூவாக தெரியுதுங்க. இதே கொஞ்சம் ஒரு 2 மழை வரட்டும் பாருங்க, எவ்வளோ பெரிய பூவை வைக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேங்க. ஷார்ட்ஸையும் கவனிங்க. ஷார்ட்ஸ்லையும் ஒரு தடவை நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிற மாதிரி போட்டு விட்ருவோங்க. பாருங்க இந்த மாதிரி அரும்பு வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளி விட்டுடலாங்க. அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்கு களையும். கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. நாங்கள் ஒரு பிளாக் பியூட்டி இருக்குதுங்க, அதை அறுவடை பண்ணிக்கலாம். இன்னைக்கு காய் அறுவடை இருக்குதுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டியில் வந்து இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்குது. இன்னுமே பழைய செடி இன்னும் 2 செடி வச்சிருக்கிறேங்க. பாருங்க ஒன்று பூ வைக்கிது பாருங்க. அடுத்து இலை பேட்ச் தக்காளிங்க. அடுத்து இலை பேட்ச் தக்காளி பாருங்க, சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க.
இது வளர்ந்து காய் வைக்கிறதுக்கும் போது நம்மளுக்கு விலை வந்துரும்னு நினைக்கிறேங்க. தக்காளி பாருங்க என்ன அழகா வளர்ந்து பாருங்க. மொத்தம் ஒரு 5 செடி வச்சிருக்கிறேங்க. பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி இளம்பேச்ச போட்டு விட்டே இருக்கிறேங்க. இங்க வாங்க, போக்க கட்டிங்ஸ் பாருங்க, அழகா பாருங்க. தலையுது பாருங்க, தலையில வச்சு விட்டுதுங்க. சூப்பரா வருது பாருங்க. சரி, தரையில எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ஒரு செடி வச்சு விட்டுங்க. பில்லுலாம் நிறைய ஏறிடுச்சுங்க. தண்ணி விட்டுனே இருக்கவும் புல்லு நிறைய வந்துருச்சுங்க. நேரம் இல்லாததுனால இந்த மாதிரி பில்லை பிடுங்கி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதனுடைய வேரானே இப்படி போட்டு விட்டுருங்க. வேரானை போட்டு விடும் போது அது கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பதமாக இருக்குங்க. நட்டு பாருங்க, நெய் மிளகாங்க. நெய் மிளகாய் நாற்றும் பாருங்க, நட்டு வச்சிருக்கேன். அடுத்து இலை பேச்சுங்க. தரையில எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, தக்காளி லைப்ரரியா தக்காளி நாத்துங்க. தக்காளி நாற்று எடுத்துட்டு அந்த சக்கி கீழே ஊற்றி விட்டங்க. அதில் விதை 1 2 இருந்தது பாருங்க, எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பு திறனுக்கு அவ்வளோ பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ அழகா முளைக்குதுங்க பாருங்க. அடுத்து இளம்பேச்சுங்க. லைப்ரரியா தக்காளி பாருங்க, ஒரு 3 செடி வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, 4 செடிங்க இதோட. இது அடுத்து இளம்பேச்சுங்க. இதெல்லாம் லைப்ரரியா தக்காளியுமே மறுபடியும் இளம்பேச்சு வச்சு விட்டுருங்க. தரையில எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. கேரி பேக்கில் வச்சுங்கிற மிளகா செடி எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்குது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கடன் டூரில். ஆனால் தரையில் வச்சுங்கிற மிளகா செடி பாருங்க. அதாங்க, நம்ம கேரி பேக்கில் வளர்த்துறது கூட நல்லா வளருதுங்க. ஆனால் தரையில் வச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக வளருது பாருங்க. சத்தே இல்லைங்க இதுக்கு. காஷ்மீர் சில்லிங்க இது சூப்பராக இருக்குது பாருங்க. தரையில் வச்சுங்கிற செடி பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் வீக்கு தாங்க சொல்லுவேன் நான். கேரி பேக்கில் வச்சுங்கிறது தான் நல்லா சத்தா வளருதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செடி மல்லிங்க, அதாவது குத்து மல்லிங்க. பூ வச்சு முடிச்சிருச்சுங்க. மறுபடியும் எல்லாம் பாருங்க, கிள்ளி விட்ட பின்னாடி எல்லாம் பாருங்க தலைஞ்சு நிறைய அரும்பு வருது பாருங்க. இந்த மாதிரி இது நம்ம கிள்ளி கிள்ளி விட விட நம்மளுக்கு தலைஞ்சு தலைஞ்சு நம்மளுக்கு மொக்கு கொடுத்துட்டே இருக்குங்க. இது அரும்பு வந்துட்டே இருக்குங்க. இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா நான் வந்து வச்சு வளர்த்துட்டு வரேங்க. கொடுத்துட்டே தாங்க இருக்கு மொக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரணகல்லிங்க. கிட்னியில் வந்து கல்லுக்கு வந்து கரையிறதுக்குன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. ஒரு நாளைக்கு ஒரு இலை 2 இலை சாப்பிட்லாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோணக்காய் மாதிரி இருக்குங்க. புளிப்பு துவர்ப்பு ஜாஸ்தி வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்திங்க. ஒரு குச்சி ஒன்று வச்சு விட்டுங்க பாருங்க, அழகாக தலைஞ்சு வந்துருச்சு. நாட்டு செம்பருத்திங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பட்டு போயிருந்தனால இப்போ ஒரு நாட்டு செம்பருத்தி வச்சிருக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் பாருங்க, இங்கே ஒன்று வச்சிருக்கேன் பாருங்க. 2 செடி தலையில் வச்சிருக்கிறேங்க. எப்படி வளருதுன்னு பார்க்கலாம், எப்படி காய் கொடுக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு 2 வச்சு விட்டுருக்குறேங்க. சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரைங்க. புளிச்சக்கீரையும் பார்த்தீங்கன்னா கீரையை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா வளர்ந்து வளர்ந்து மறுபடியும் கீரை கொடுக்குதுங்க. அழகா பாருங்க புளிச்சக்கீரை. சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நான் நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செடியை கேரி பேக்கில் வந்து கொண்டாந்துங்க நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அழகா பாருங்க தலைஞ்சிருச்சு. அழகா பூவும் இப்போ வந்து வச்சுட்டு வருதுங்க பாருங்க. சூப்பராக வளர்ந்து வருதுங்க. டபுள் கலர் செம்பருத்திங்க, எல்லோ கலருங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மாதிரி வருங்க. இங்கே பாருங்க, இன்னும் மலர்லைங்க, மொக்கா இருக்கு. நாளைக்கு தான் மலருங்க. இது நல்லா பெரிய பூவாக வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க, டபுள் கலரு. 2 செம்பருத்தி இருக்குதுங்க. நாட்டு செம்பருத்தி 1 வச்சிருக்கிறேங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 செம்பருத்தி இந்த இடத்துல வச்சு விட்டுருக்குறேங்க. சோத்து கத்தாழை இருக்குதுங்க. கத்தாழையும் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு யூஸ் பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி இங்கே கத்தாழையுமே பரங்கி செடி பாருங்க, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூ பாருங்க மேலே இருக்குது பாருங்க. மேலே கட்டுசாமி மேலே வருது பாருங்க பூ. இது என்ன காய் வைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இது எடுக்கலாமா வேணாவான்னு முடிவு பண்ணணுங்க. காய் வந்து எப்படி வைக்குதுன்னு பார்க்கணுங்க. அதுக்கு வேண்டிய வளர்த்துட்டு வரேங்க. இங்கே பாருங்க 2 செடியிலுமே பூ வந்துருக்குது பாருங்க. இந்த இடத்துல இது வந்து பார்த்தா இருக்கிற இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. அந்த இடம் அழகா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. சரி, நல்லாவும் இருக்குது, குழுக்குழுன்னு இருக்குதுங்க இந்த இடம். அப்படிதான் சொல்லணும் இந்த இடத்த.
திராட்சை கொடி பாருங்க, கட் பண்ணி விட்டு பின்னாடி அழகா தலைஞ்சு வருது பாருங்க. சூப்பரா பாருங்க தலைஞ்சிருக்குது பாருங்க. உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா பூ எடுத்துருக்குதுங்க. அது மேலே ஏறிதாங்க உங்களுக்கு காட்ட முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற செடி மட்டும் தாங்க கவர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா 9 அடுக்குங்க. 9 அடுக்கும் பாத்தீங்கன்னா பூ வச்சு முடிச்சிருச்சிங்க. இப்ப மறுபடியும் எல்லாம் தலைஞ்சு நம்மளுக்கு பாருங்க அரும்பு எடுத்து பாருங்க. பூராமே அரும்புங்க. வாங்க அந்த பக்கம் பலாரோட பழம். பேஷன் ஃப்ரூட் பாருங்க நல்லா தலைஞ்சு நம்மளுக்கு பூ எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அழகா காயா மாறிடுச்சுங்க. எப்படி தொங்குது பாருங்க காய். சூப்பரா தொங்குது பாருங்க. இது இட வசதி கம்மியா போயிடுச்சுங்க. இல்லைன்னா அழகா பாருங்க. இன்னும் கொனைட்டுலாம் பாத்தீங்கன்னா அரும்பு பாருங்க எடுக்க போகுதுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா காயா மாறுங்க. மாறினா செடி அப்புறம் காயா தொங்குங்க. அங்க இப்ப வந்து தக்காளி பழம் பறிக்கலாம். தக்காளி பழம்ன்றத விட பயில்வான் தக்காளி அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. தொட்டோன்னு விழுந்து போச்சு. அவ்வளவு நல்லா பழுத்துட்டு இருக்குதுங்க பாருங்க. பழம் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாவகள் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கலாம். வெள்ளைப்பாகல் விதைக்கு வந்து பழம் ரெடியா ஆயிடுச்சுங்க. செடி பாத்தீங்கன்னா எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் காஞ்சி வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா பழம் பழுத்துருக்கு பாருங்க. எல்லாம் ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஏறிங்க. விதைக்கு வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழுக்க வச்சிடறாங்க. பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க பழம். இது வந்து பாத்தீங்கன்னா காயும் இருக்குதுங்க. காயும் வந்து சமையலுக்கு பறிச்சுக்கலாங்க. இன்னும் காய் இருக்குதுங்க வெள்ளைப்பாகல் பாருங்க. பிஞ்சு பாருங்க. கொடி காஞ்ச மாதிரி இருந்தாலும் காய் பாருங்க ஒன்றும் வைக்குது பாருங்க. இது கொட்டை முத்திக்கு. அந்த பக்கம் காய் இருக்குது பாருங்க. காய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து சமையலுக்குங்க. பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா கொடி அப்படியே தோண்டு போச்சுங்க. ஆனா பிஞ்சு பாருங்க இன்னும் இருக்கு. ஆனா கொடி வந்து ரொம்ப தோண்டுச்சுங்க பாருங்க. பிஞ்செல்லாம் பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. இது இப்போ காய் அவ்வளவுதாங்க ஊறின மாதிரி ஆயிடுச்சுங்க. அதாவது சின்னதுல விதமுன மாதிரி ஆயிடுச்சுங்க. கொடி தோண்டுறதுனால காய் வந்து ஊறலைங்க. கொடி வந்து காஞ்சி வந்துருச்சுங்க. திடீர்னு காயுதுங்க. என்னன்னு தெரியல. வெயிலுக்கு தாங்கலையா என்னன்னு தெரியலீங்க. திடீர்னு காயுது. நல்லாதாங்க இருந்தது. திடீர்னு காஞ்சி வருதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பிஞ்சு எல்லாம் நிறைய பாருங்க இரும்பல் மாதிரி ஆயிடுச்சு. இங்க ஒரு காய் இருக்கு. எல்லாமே முடிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அதான் இன்னைக்கு எல்லாம் கொடியெல்லாம் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. கொடியெல்லாம் எடுத்துட்டு இந்த இடத்த வந்து பளிச்சுன்னு பண்ணி விடலான்னு இருக்கிறேங்க. பூரா அப்படியே காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த இடமே. இங்க ஒரு காய் இருக்குது. சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னொன்று பசங்க இருக்கிறீங்க. என்ன அழகா தலை இருக்குது பாருங்க. இன்னைக்கு அறுவடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைஞ்சு போச்சுங்க. பாருங்க அறுவடைய. வெள்ளைப்பாகல் பழம், வெள்ளைப்பாகல், தக்காளி பாருங்க ஒரு 3/4 கிலோ வருங்க. சிலோன் பசலைக்கீரைங்க, ஒரு இத்தாலி பிளாக் பியூட்டி, ஒரு பச்சை மிளகா. இன்னைக்கு வந்து கார்டனை சுத்தம் பண்ற பேர்ல இன்னைக்கு ஒரு அறுவடையும் எடுத்துட்டுங்க. சூப்பரான அறுவடைங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க பாருங்க. பாய்.